वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். நிரந்தரமான சாந்தியை அனுபவிக்கின்ற ஸ்தித பிரக்ஞனின் உயர்ந்த நிலையை 71வது ஸ்லோகத்திலே பவளவாய் கமலச்செங்கண் பகருகின்றார். விஹாய காமான் எஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதி கச்சதி. யக புமான், எந்த மனிதன் சர்வான் காமான், எல்லா விருப்பங்களையும் விகாய துறந்துவிட்டு நிர்மமக மமதை இல்லாதவனாக நிரஹங்காரக அகங்காரமற்றவனாக நிஸ்பிருஹ சிறிதளவும் ஆசை இல்லாதவனாக சரத்தி சஞ்சரிக்கிறானோ சக அவனே சாந்திம் அமைதியை அதிகச்சதி அடைகிறான். இந்த ஸ்லோகத்தில் ஸ்தித பிரக்ஞன் எவ்வாறு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி ஆத்ம தரிசனத்தை பெறுகிறான் என்பதை அழகாக அரங்கத்தரவணை பள்ளியான் அருளுகின்றார். அகங்காரமின்மை, அபிமானமின்மை, ஆசையின்மை என்ற படிகளில் ஏறி சாந்தி வடிவ பரமானந்தத்தை ஸ்திதப்பிரக்ஞன் அடைகிறான். அகங்காரம் என்பது என்ன? தான் அல்லாதவற்றை தான் என நினைப்பதுதான் அகங்காரமாகும். மனம், புத்தி, புலன்கள் ஆகியவற்றுடன் கூடிய உடலில் மனிதனுக்கு நான் என்ற அபிமானம் உள்ளது. இந்த அபிமானத்தின் காரணமாக உடலையே தன்னுடைய சொரூபம் என எண்ணுகின்றான். இந்த உடலை நான் என்று சொல்லிக்கொள்கிறான். உடலுக்கு வேறாக தான் இருப்பதை அவன் உணர்வதில்லை. உடலுக்கு இன்ப துன்பங்கள் ஏற்பட்டால் தனக்கு வந்ததாக நினைக்கின்றான். இவ்வாறு உடலை நான் என நினைப்பதற்குத்தான் அகங்காரம் என்று பெயர். சாஸ்திரங்களை சிரவணம் செய்வதன் மூலம் ஆத்ம அனாத்ம தத்துவங்களை எல்லாம் உணர்ந்த பின் இந்த உடல் அனாத்மா, அனித்தியமானது, இந்த அனித்தியமான உடல் நான் அல்ல, நானே நித்தியமான ஆத்மா என்பதை அவன் அறிகின்றான். அவ்வாறு உணரும் பொழுது இந்த உடலிலே நான் என்ற அகங்காரம் அவனுக்கு நீங்குகின்றது. அப்பொழுது அவன் நிரகங்காரன் என்று கூறப்படுகின்றான். மமகாரம் என்பது என்ன? என்னுடையது என்ற அபிமானம் கொள்வது மமகாரமாகும். உடலிலும் உடலுடன் உறவு கொண்டுள்ள மனைவி, மக்கள், குடும்பத்தினர், உற்றார் உறவினர், நண்பர்கள் ஆகியோரிடமும் வீடு, நிலம், செல்வம், பொருட்கள் முதலியவற்றிலும் ஏற்படுகின்ற அபிமானமே பல்வேறு துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த உலகில் நமக்கு உரிமையானது என்பது எதுவுமே இல்லை. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், இந்த உலகில் உள்ள அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானது. நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வந்ததில்லை, இறக்கும் பொழுதும் எதையும் கொண்டு போவதும் இல்லை. எதுவுமே நமக்கு சொந்தமில்லை என்ற அறிவு நமக்கு ஏற்பட்டு விட்டால் எதிலுமே அபிமானம் என்பது நீங்கிவிடும். நாம் நிர்மமாக அபிமானமற்றவர்களாக ஆகிவிடுவோம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நான் என்ற அகங்காரமும் எனது என்ற அபிமானமும் அற்றவர்கள் விண்ணுலகிற்கு மேலான பரமபதத்தை அடைவார்கள் என்று வள்ளுவரும் விளம்பியுள்ளார். இனி நிஸ்பிருகா என்று கூறப்பட்டது. ஸ்பிருகா என்றால் என்ன? நுட்பமான ஆசை என்று பொருள். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பினும் வித்து. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் பிறவி துன்பத்தை உண்டாக்கூடிய விதையாக ஆசை விளங்குகிறது. ஆகையால் ஆசையை அகற்ற வேண்டும் என்று பொய்யாமொழி புலவரும் புகன்றுள்ளார். ஆசை சிறிதளவு ஏற்பட்டாலும் அதை உடனே அகற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆசை எனும் வித்து ஒரு பெரிய விருட்சமாக முளைத்து அந்த விருட்சத்தை நாம் மிகவும் அகற்றுவது கடினமாக இருக்கும். சப்தாதி விஷய சுகங்கள் அனைத்துமே அனித்தியமானவை, நிரந்தர சுகத்தை அளிப்பதில்லை, அவை துக்கத்திற்கு காரணமானவை என்பதை நாம் உணர வேண்டும். அவை எவ்வாறு துக்கத்திற்கு காரணமாகின்றன என்பதையெல்லாம்
பல்வேறு ஸ்லோகங்களிலே பல்வேறு எடுத்துக்காட்டுகளின் மூலம் எண்ணற்கு அறியான எழில்வேந்தன் இயம்பியுள்ளார். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச. இந்திரிய விஷயங்களில் விருப்பமின்மை, இந்த உடலை நான் என்ன என்கின்ற அகங்காரம் இல்லாமல் இருத்தல் ஆகியவை சாதகனுக்கு தேவையான சாதனங்களாக சேத்திரக விபாக யுகத்திலே யோகீஸ்வரன் இயம்பியுள்ளார். இந்திரிய விஷயங்களில் பின்னால் செல்வதை நாம் தவிர்க்கும் பொழுது நம்மை விரும்பாதவுடன் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசைகளும் நம்மை விட்டு விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அகங்காரம் இல்லாமல், அபிமானம் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் இருப்பவன் சாந்தி ஸ்வரூப ஆத்ம தரிசனத்தை பெறுகிறான். விகாய காமான் எஸ் சர்வான் புமாம் சரதி நிஸ்பிருக நிர்மமோ நிரஹங்காரக சசாந்திமதி கச்சதி. சிதப்பிரக்ஞனின் நிலையை பற்றி அறிய அர்ஜுனன் கேள்வி கேட்ட பொழுது 18 ஸ்லோகங்களிலே சிதப்பிரக்ஞனின் லட்சணங்களையெல்லாம் சிறப்புகளையெல்லாம் செய்ய தாமரை கண்ணன் சாட்டுகின்றார். இந்த ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம் சாதகன் ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. சாதனைகளாலே படிப்படியாக பிரம்மாண்டத்தை அடைவதை கூறி இந்த 72வது ஸ்லோகத்திலே சிதப்பிரக்ஞ லட்சணத்தை நீலவண்ண கண்ணன் நிறைவு செய்கின்றார். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமோஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. ஹே பார்த்த, பிருதையின் மைந்தனான பார்த்தனே, ஏஷா இதுதான் பிராமி ஸ்திதிகி பிரம்மத்தை அடைந்தவனுடைய நிலை. ஏனாம் பிராப்ய இந்த நிலை அடைந்த பின் யோகி ஒருபொழுதும் ந விமுக்ஷதி மோகத்தை அடைவதில்லை. அந்த காலேபி உயிர் பிரியும் நேரத்திலும் அஸ்யாம் இந்த பிரம்ம நிலையிலேயே ஸ்தித்வா நிலை பெற்று பிரம்ம நிர்வாணம் பிரம்மாண்டத்தை ரிச்சதி அடைகின்றான். சிதப்பிரக்ஞனுடைய நிலையை பிரம்ம நிலை என்று கூறுகிறார். மனதில் அடங்கிய எல்லா ஆசைகளையும் அறவே துறந்தவனாய் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா ஆத்மாவிடமே ஆத்மாவினால் ஆனந்தமாக இருக்கிறான். துன்பம் வந்த பொழுது துடிப்பதில்லை, இன்பம் வந்த பொழுதும் துள்ளுவதும் இல்லை. வீத ராக பயக்ரோதக ஆசை பயம் குரோதம் அகற்றிவிடுகிறார். நல்லது நடந்தால் விருப்பமோ தீயது நடந்தால் வெறுப்போ கொள்வதில்லை. ஆமையைப் போல புலன்களை விஷயங்களினின்றும் ஈடுபடாமல் உள்ளே இழுத்துக்கொள்கிறார். மனதையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் நிற்பதாலே அவனுடைய புத்தி ஸ்திரமாக பரமாத்மாவில் நிலைத்திருக்கிறது. இவ்வாறு அகங்காரம், மமகாரம், பற்று, ஸ்பிருகை, காமங்கள் இல்லாமல், மனதில் எந்த விகாரமும் இல்லாமல், சலனமற்று சச்சிதாந்த பரமாத்ம சொரூபத்தில் எப்பொழுதும் இடைவிடாமல் மூழ்கி இருப்பதே பிராமி ஸ்திதிகி எனப்படும் பிரம்மத்தை அடைந்தனுடைய நிலையாகும். இந்த நிலையை அடைந்த யோகிக்கு மோகம் இருக்காது. மோகம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் என்ன? ஈஸ்வரன் யார்? பிரபஞ்சம் எது? மாயை என்பது என்ன? அஞ்ஞானம் என்பது என்ன? ஜீவன் என்பது யார்? பந்தம் எது? முக்தி எது? என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை பற்றிய உண்மை அறிவு இல்லாமல் இருப்பதே மோகமாகும். இந்த மோகம் ஜீவனுக்கு அநாதி காலமாக உள்ளது. அதனால்தான் இவன் சம்சார சாகரத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றான். ஆனால் அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசைகள் அனைத்துமே விலகி மனிதன் பிரம்ம நிலையை அடையும் பொழுது அவனுடன் அநாதி காலமாக தொடர்ந்து வந்த மோகம் அடியோடு அழிந்து போகின்றது. மறுபடியும் அது அவன் தோன்றாது. அப்பொழுது அவன் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி பிரம்மத்தின் நிலையை, அந்த பிரம்ம ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கின்றான். மீண்டும் பிறப்பு இறப்பு என்பது இல்லாத நிலையை அடைகின்றான். அந்த காலேபி ஸ்தித்வாஸ்யாம் என்கிறார். அந்த காலம் என்பது மரண காலம். மரண காலத்திலும் தற்செயலாக பிரம்ம நிலையில் நிலை பெற்றாலும், அதாவது அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசை போன்றவை அகன்று உறுதியாக அந்த பரமாத்மா சொரூபத்திலே நிலை பெற்றாலும் அவன் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்றான்.
एषा ब्राह्मी स्थितिः पार्थ नैनां प्राप्य विमुह्यति स्थित्वा स्यामन्तकालेऽपि ब्रह्मनिर्वाणं रुच्यति। ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः।